உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது காலை கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த விமல்ராஜ் அவர்களுடைய அடக்க ஆராதனை முதல் பகுதியை நடத்துவதற்கு எங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். விமல் என்று நாங்கள் அழைப்பதுண்டு. இந்த தம்பியை முதலாவதாக நாங்கள் சுவிட்சர்லாந்திலே ஒய்கோஸ் திருச்சபையிலே நாங்கள் சந்தித்தோம். பாஸ்டர் லாவின் நிக்கல்சன் அவர்கள் தலைமை போதகர். அவர்களுடைய சபையிலே இவருடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள். மிகவும் அன்பான ஒரு குடும்பம். நாங்கள் போனால் எங்களை வரவேற்று எங்களை நேசிப்பார்கள். கேம்ப்களில் சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பேசுவோம். ஆகவே இன்றைய நாளில் அவருடைய மகனுடைய அடக்க ஆராதனை, விமலுடைய அடக்க ஆராதனை நடத்துவதற்காக நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த ஆராதனையை நடத்துவதற்கு ஒய்கோஸ் திருச்சபை போதகர் லாவின் நிக்கல்சன் அவர்களும் சபை மக்களும் அவருடைய குடும்பத்தாரும் கூட மிகவும் விரும்பினார்கள். ஆகவே அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த ஆராதனை நாங்கள் ஆரம்பிப்போம். போதகர் கனகராஜா அவர்கள் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை ஆரம்பித்து வைப்பார்கள். அதன் பிறகு நாங்கள் சில பாடல்களை பாடி கர்த்தரை நாங்கள் ஆராதனை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமம் இந்த வேளையிலும் அடக்க ஆராதனை முழுவதையும் பொருட்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிற விமலதாசையும் அவருடைய பிரிவின் துயரத்தோடு இருக்கிற அவருடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சபை மக்களையும் இந்த வேளையில் நீங்கள் ஆறுதல் படுத்துங்க. இந்த ஆராதனை நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுதல் பண்ணி ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஒரு பாடலை பாடிக்கொள்வோம். திருப்பாதல் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மேம்படுத்துகிறோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தாமதன்றை கண்டடைந்தேன்
கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். கனகராஜா அவர்கள் வாசிக்கும் பொழுது செவி எடுத்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிடத்தில் ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருப்பீர்களாக. நல்ல காலை வேளையிலே அருமையான சோதனுடைய வாழ்வுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். ஆண்டவர் அருமையான சோதனை முன்குறித்து தெரிந்து விசேஷ விதமாய் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் நடத்தினதற்காக, இந்த சோதனை கொண்டு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த நேரம் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரம் பண்ணி கொள்வோம். நன்றி செலுத்துகிறோம்.
வீட்டில் நடக்கிற முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரியிலே பாவத்தை ஜெயம் கொண்டவரும் மரணத்தை ஜெயம் கொண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனையில் இன்றைக்கு கலந்து கொள்ள முடியாமல் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற அன்பு மகன் விமலனுடைய பெற்றோர்கள், அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஒய்கோஸ் திருச்சபையை சேர்ந்த போதகர் மற்றும் அனைவருக்கும் கல்வாரி குடும்பத்தின் சார்பாக ஆறுதலின் செய்தியை சொல்வதிலே நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். இந்த தம்பி இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கிறார் என்று அவருடைய தாய் மூலமாக தகவல் அறிந்து அவர் ஆஸ்பத்திரியிலே இருக்கும் பொழுது அவரை போய் பார்த்து ஜெபிக்கிறதுக்கு எனக்கும் மனைவிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதன் மூலமாக அவர் இங்கே இருக்கிறார் என்று நாங்கள் தகவல் அறிந்து இந்த வீட்டுக்கு ஒரு முறை ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர் எங்களுக்கு எல்லா ஒழுங்குகளையும் செய்து ஆயத்தம் சரி வாருங்கள் என்று சொன்ன பொழுதுதான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து வீட்டுக்காகவும் இவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம். பலமுறை நாங்கள் சபைக்கு வரும்படியாக அழைத்த போதும் அவர் வருவதாக சொல்லியும் வரவில்லை. பிறகுதான் தெரியும் அவர் வேறொரு சபையோடு ஐக்கியம் வைத்திருக்கிறார். பிறகு மரண செய்தி தான் எங்களுக்கு அறிந்தோம். ஆகவே இது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய மரணமாக இருந்தது. இன்னும் சில நாட்களோ வாரங்களில் அவர் திரும்பவும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க போவதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையிலே இந்த நாட்களில் குறிப்பாக திட்டமிட முடியாத பலவிதமான துக்க சம்பவங்கள் நிகழ்ந்து முடிவதை நாங்கள் பார்த்தோம். சில மாதங்களுக்கு முன்பு திருநெல்வேலியிலே ஒரு தாய் மரித்தார். அந்த தாயும் தகப்பனும் படுக்கையிலே தான் இருந்தார்கள். அவர்களை கவனித்தது எங்களுடைய சபையை சேர்ந்த ஒரு டீக்கனும் அவருடைய மனைவி குடும்பம். ஆனால் அந்த தாய் மரித்த பொழுது அவர்கள் பக்கத்திலே இருந்து காரியங்களை செய்வதற்கு பிள்ளை பக்கத்திலே இல்லை, அவர் வெளிநாட்டு வர முடியாது. கொரோனா. இன்றைக்கு இந்த மரணமும் அப்படிதான். பெற்றோர்கள் வர ஆசைப்பட்டாலும் வர முடியாதபடி கொரோனா பிரித்து விட்டது. கொரோனாவினாலே எத்தனையோ குடும்பங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தகப்பன் தாய் ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள், நல்லா இருக்கிறார்கள். 10 பிள்ளைகள் 10 நாடுகளில். தகப்பன் செத்த பிறகு அந்த மரணத்தை குறித்து அறிவித்தல் வாகனங்களிலே போய் சொல்லும்போது மகனுடைய பெயரை சொல்லி டென்மார்க், மகனுடைய பெயரை சொல்லி நோர்வே, இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு சொல்லுகிறார்கள். ஆனால் அடக்க ஆராதனை செய்கிறவர்கள் இங்கே இருக்கிற உறவுகளோ அயலோ அவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்கிறோம். ஆகவே நான் ஒரு ஜெப விண்ணப்பத்தை உங்களுக்கு வைக்கிறேன். பல விதமான காரணங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோமே. ஒரு முழங்காலிலே யுத்தம் செய்ய வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் COVID-19 உலகத்தில் உள்ள 217 நாடுகளை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே தேசங்களை இந்த வைரஸிலே இருந்து விடுதலையாக்கும் என்று நாங்கள் அறிந்து ஒன்றாட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இல்லாவிட்டால் இப்படியான மரணங்கள் நடக்கும். உறவுகள் பக்கத்திலே இல்லாமல் யாரோ தான் அடக்கங்களை நடத்த வேண்டியிருக்கும். ஆகவே நாம் எல்லாரும் முழங்காலில் யுத்தம் செய்ய ஆரம்பித்தோம். இந்த நாளில் செய்திக்கு ஆதாரமாக உங்களை தைரியப்படுத்துவதற்காக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கனகராஜா அவர்கள் வாசிப்பதை கவனமாய் கேளுங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் அதிலே 2 விதமான மொழிபெயர்ப்புகள் இருக்கிறதை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். 10ஆம் அதிகாரம்
12ஆம் அதிகாரங்களிலே நீதிமானை குறித்து இந்த சாலமோன் எழுதியிருக்கிறான். அதிலே இங்கே ஒரு நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறதை கேட்போம். 14வது அதிகாரம் 32. துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான். துன்மார்க்கன் தன் தீமையிலே என்றால் அவன் செய்த பாவத்திலே வாரிக்கொள்ளப்படுவான். நீதிமானோ தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். ஆனால் நீதிமானோ என்று எழுதியிருக்கிறார். நீதிமான் என்றல்ல, நீதிமானோ. துன்மார்க்கனுக்கு அப்படிதான் வரும். பாவத்தை பச்சை தண்ணியாக குடித்து பாவத்தை செய்து இன்பம் காணும் எல்லாருக்கும் அழிவு வரும். ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன் என்று. இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பிலே இந்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: நீதிமான்களுக்கு மரணத்தில் அடைக்கலம் உண்டு. The righteous hath a refuge in his death என்று அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, யார் இந்த நீதிமான்? நீதிமான் என்றால் ஆராதனைக்கு ஒழுங்காக, பூசைக்கு ஒழுங்காக போய் வருகிறவர்கள் அல்ல. ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிப்பவர்களும் அல்ல. வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம் இருக்கிறவர்களும் அல்ல. ஆராதனைக்கு போய் அதிகமாக காணிக்கை கொடுக்கிறவர்களும் அல்ல. அப்படி இல்லாவிட்டால் ஊழியம் செய்கிறவர்களும் அல்ல. இந்த வேதம் மட்டும்தான் நீதிமானுக்குரிய இலக்கணத்தை எங்களுக்கு சொல்லுகிறது. எப்படி ஒருவன் நீதிமானாகலாம்? வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. இதை குறித்து நாங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இந்த 25ஆம் அதிகாரத்திலே 2 விதமான குழுக்களை குறித்தும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் சிறையிலே இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தந்தீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதை 2 குழுவினர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வசனத்தை வாசிப்பீங்களா? 25ஆம் அதிகாரத்தில் 46வது வசனம். அந்தபடியே இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போகிறார்கள் என்றார். நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போகிறார்கள் என்றார். அப்படி என்றால் யார் இவர்கள்? இவர்கள் எப்படி நீதிமான்கள் ஆனார்கள்? ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் எப்படி நீதிமான்கள் ஆகலாம் என்று எங்களுக்கு எழுதி தெளிவாக தந்திருக்கிறார். இந்த சத்தியம் பல 1000 வருஷங்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு 500 வருஷங்களுக்கு முன்பு மார்ட்டின் லூதர் என்பவர் இந்த சத்தியத்தை வெளியே கொண்டு வந்தார். பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களே எப்படி நீதிமான்களாகலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்ப்போம். 5:1 விசுவாசத்தில் இல்ல 5ஆம் அதிகாரம் 1 ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். எவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டபடியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய், அவர் ஒருவர் மூலமாக தான் தேவனோடு சமாதானம் பெற முடியும். ஏதேனை தோட்டில்
ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் துரத்தி அந்த வாசலை காக்க வைத்த பொழுது மறுபடியும் மனித குலம் கடவுளண்டை வர வேண்டும் என்றால் அந்த வாசலை திறக்கிறதற்கு கர்த்தர் ஒருவரை பயன்படுத்தினார். அந்த வழிதான் கல்வாரி வழி. அந்த ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே வேறு எந்த வழியினாலும் கடவுளண்டை வர முடியாது. சபை கொண்டு வரக்கூடாது, ஊழியர்கள் கொண்டு வர முடியாது, சபை உபதேசங்கள் கொண்டு வர முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய பாவத்துக்காக அவர்தான் மரித்தார், உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசமே எங்களை நீதிமானாக்கி விடுகிறது. ஆகவே ஒரு மனுஷன் நீதிமானாவதற்கு இந்த வேதம் காட்டுகிற ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் பாவத்துக்காக மரித்தார் என்று விசுவாசித்து அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது எங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து எங்கள் மேல் இருக்கிற அழுக்கும் கந்தையுமான அந்த வஸ்திரத்தை அகற்றிவிட்டு நீதியின் சால்வையை எங்கள் மேல் போர்த்தி நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு தந்து அவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாகிவிட்டாய். அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு செய்கிறார். கர்த்தருக்கு நம்புகிறவர்களுக்கு செய்கிறார். 2 சகோதரர்கள் இருந்தார்கள். இவர்கள் 2 பேரும் வளர்ந்து வரும் பொழுது ஒருவன் நல்லவனாக வளர்ந்தான், எல்லாருக்கும் உதவி செய்கிறவனாக, கர்த்தரை நேசிக்கிறவனாக வளர்ந்தான். ஆனால் தம்பியோ ஊதாரியாக, கொள்ளாதவனாக, களவு கொலைகள் என்று பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அண்ணன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், ஆனால் அவன் மனம் திரும்பவே இல்லை. ஒரு நாள் இவன் ஒரு சண்டையிலே கத்தியை எடுத்து ஒருவனை குத்தி கொலை செய்து விட்டான். அவனை கொலை செய்துவிட்டு அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு இரத்த படிந்த அந்த உடுப்போடு ஓடி வருகிறான் தன்னுடைய அண்ணனுடைய வீட்டுக்கு. அண்ணா, என்னை காப்பாற்று அண்ணா, நான் ஒருவனை கொலை செய்து விட்டேன், என்னை காப்பாற்று அண்ணா, என் மனைவி என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னை காப்பாற்று என்று. அண்ணா சொன்னார், சரி கவலைப்படாத, உன்னுடைய ஷர்ட்டை கலட்டு என்றார். அவனுடைய ஷர்ட்டை அவன் கலட்டினான். இவனுடைய ஷர்ட்டை, அந்த வெள்ளை ஷர்ட்டை அவனுக்கு சொன்னார், அணிந்துகொள், இந்த கத்தியை என்னுடைய கையிலே கொடு என்று. இவனுடைய கையிலே கத்தி கொடுக்கப்பட்டதும் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. போலீஸ் பார்த்தார்கள், ஆகா இவனா தான் இருக்க வேண்டும் என்று அவனை கைது செய்து கொண்டு போனார்கள். விசாரணை நடந்தது. முடிவிலே அந்த அண்ணனுக்கு தண்டனை கொடுத்தார்கள். அண்ணன் தம்பி அழைத்து ரகசியமாக சொன்னான், தம்பி, நீ செய்த கொலை குற்றத்துக்காக நான் இப்பொழுது தண்டிக்கப்படுகிறேன். நீ அணிந்திருந்த இரத்த கரை படிந்த அந்த ஆடையை நான் இப்பொழுது அணிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வெள்ளை ஆடையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். உனக்காக நான் மரிக்கவும் தயார் என்று சொன்ன பொழுது அவன் கதறி அழுதான். இப்படியும் ஒரு தியாகமாண்டு, இதை விட பெரிய தியாகம் செய்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாவத்திலே தண்டிக்கப்பட வேண்டி இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தண்டனை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, பாவத்திலே இருக்கிற எங்களுக்கு நீதிமான்களாக ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். கடைசியாக இந்த நீதிமானுக்கு, நீங்கள் நீதிமான்களா இருந்தால் உங்களுடைய மரணத்தில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. மரிக்கும் பொழுது அவர்கள் பரிதாபமாக மரித்து விடுவார்கள். மரித்த பிறகு உயிரோடு இருக்கிறவர்கள் செய்கிற ஜபங்கள், தான தர்மங்கள், அந்திருஷ்டிகள், சோத்திர ஆராதனைகள் மரித்தவனை இருக்கிற இடத்திலிருந்து அங்கே வேறு இடத்துக்கு மாற்ற முடியாது என்று லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கும் பொழுது தீர்மானம் செய்தால்தான்
அந்த தீர்மானத்தை மரணம் வரைக்கும் தொடர வேண்டும். பாதியிலே பாவத்திலே வாழ்ந்துவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடுவீர்கள். அந்த நீதிமானுக்கு மரணத்திலே என்ன நம்பிக்கை உண்டு தெரியுமா? இதோ சொல்லுகிறேன் கேளுங்கள். மீட்பரை பார்ப்பேன் என்ற நம்பிக்கை உண்டு. யோபு 19:27. உயிரோடு எழும்புவேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 4:16. நித்திய வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை உண்டு. யோவான் 11:25 பல வசனங்கள் இருக்கிறது. 4வது இந்த நீதிமானுக்குள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? இளைப்பாறுதல் உண்டு என்ற நம்பிக்கை. வெளிப்படுத்தல் 14:13. கடைசியாக இந்த நீதிமானுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மரித்த பிறகு தனக்கு ஒரு நித்திய வீடு உண்டு என்ற நம்பிக்கை. சங்கீதம் 23:6, யோவான் 14:3 வசனங்கள். நீதிமானுக்கு மட்டுமே இந்த நம்பிக்கை இருக்கிறது, இந்த வாழ்வு இருக்கிறது. ஆகவே அந்த பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டீர்கள். இங்கே அநேகர் கூடியிருக்கிறீர்கள். உங்களிலே யாராவது இயேசுவை இன்னமும் அறியாதவர்கள், இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கலாம். மரண வீட்டில்தான் என்னுடைய வாலிப வயதில் நான் இயேசுவை சந்தித்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு உங்களை சந்திக்க இங்கே இருக்கிறார். ஆகவே இயேசுவுக்கு உங்களுடைய உள்ளத்தை திறந்தார். இயேசு உங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டும் உங்களை மன்னித்து உங்களை நீதிமான்களாக்கி உங்களுக்கு மரணம் வரும் பொழுது உங்களை கர்த்தர் அவருடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்வார். ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். மகா அலெக்சாண்டர் என்று நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இந்த மகா அலெக்சாண்டர் 40க்கும் அதிகமான நாடுகளை எல்லாம் யுத்தம் செய்து கைப்பற்றின ஒரு பெரிய ராஜா. அவனுக்கு இருந்த செல்வம் ஏராளம். அவனிடத்தில் இருந்த வைத்தியர்கள் அந்த நாட்களிலே இருந்த சிறந்த வைத்தியர்கள். ஆனால் அவனுக்கு மரணம் நெருங்கும் பொழுது, நல்ல கவனமாய் கேளுங்கள், அவன் தன்னுடைய தளபதிகள் தலைவர்களை அழைத்து அவன் சொன்னான், நான் மரித்த பிறகு எனக்காக நீங்கள் 3 காரியங்கள் செய்ய வேண்டும், செய்வீர்களா என்று கேட்டார். ராஜா கட்டளையிடுங்கள், நாங்கள் செய்வோம் என்றான். 3 காரியங்கள். முதலாவது, நான் மரித்த பிறகு என்னுடைய பேழையை, இந்த கஃபின் என்று சொல்வார்கள், இந்த பேழையை தூக்கி கொண்டு போகிற அந்த பாதையிலே விலை மதிக்க முடியாத மாணிக்க கற்கள், ரத்தின கற்களை தூவுங்கள் என்று சொன்னார். ஏன் என்று கேட்ட பொழுது சொன்னார், இவ்வளவும் சம்பாதித்த ராஜா எல்லாம் காலுக்கு அடியிலே விதிக்கப்படுகிறது, ஒன்றையும் அவர் கொண்டு போக முடியாமல் போய்விட்டது என்று உலகம் பார்க்கட்டும். ராஜாவே, இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது சொன்னார், அவன் சொன்னான், இரண்டாவதாக எனக்கு வைத்தியம் பார்த்த வைத்தியர்கள் என்னுடைய கஃபினை, என்னுடைய பேழையை சுமக்க வேண்டும், உலகம் அறிய வேண்டும், என்னுடைய புகழ்பெற்ற கைத்திறந்த வைத்தியர்களாலும் என்னை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. மூன்றாவது சொன்னார், பேழையிலே ஒரு 2 துவாரங்கள் போட்டு என்னுடைய கைகள் விரிக்கப்பட்டு இருக்க வேண்டும், உலகம் சொல்ல வேண்டும், இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியான ராஜா அலெக்சாண்டர் வெறும் கையோடு போகிறார் என்று. இதுதான் வாழ்க்கை. அந்த நாளுக்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, யோபை போல ஒன்றை கொண்டு போவதும் இல்லை. ஆனால் ஒவ்வொருவனும் உலகத்தில் இருக்கும் பொழுது எதை செய்தானோ அதை கொண்டு போகிறான், கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஊழியம் செய்வது, சபை நடத்துவது, அதெல்லாம் பெரியதல்ல. வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கடைசியில் எங்களை மூச்சு விடும் பொழுது என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருந்ததா என்றுதான் அவர் பார்ப்பார். அப்பொழுது அவர் சொல்வார், உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, என் சந்தோஷத்தில் பங்கு. நாங்கள் ஒரு பாடலை பாடி ஜெபத்தோடு இந்த ஆராதனை முடிவுக்கு கொண்டு வர போகிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு
ஆறுதல் மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு சவாலையும் கொண்டு வரும் என்று நம்புகிறேன். நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வீட்டிலே வந்து இப்படி ஒரு செய்தி கொடுக்க முடியாமல் போனது. ஆனால் மரித்த பிறகு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாங்கள் அவருடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் வைகோஸ் சபைக்காக நன்றி தெரிவிக்கிறோம். அவரை பாடி ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணி ஆராதனையை முடிவுக்கு கொண்டு வருவோம். உங்களில் யாராவது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை தொட்டு நானும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஒரு நீதிமானாக என்னுடைய மரணத்துக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீதிமானுக்கு மட்டும்தான் மரணத்தில் நம்பிக்கை இருக்கிறதா? இந்த நம்பிக்கை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் யாராவது தீர்மானித்தால் டாக்டர் கனகராஜா அவர்கள் ஜெபிக்கும் பொழுது இயேசுவே என் பாவத்தை மன்னித்து என்னை நீதிமானாக்குங்க என்று சொன்னா போதும், அவர் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வார். நாங்கள் கொக்குவில் கல்வாரி தேவாலயத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் எப்பவும் தொடர்பு கொள்ளலாம். கொக்குவில் கல்வாரி தேவாலயத்திலே எங்களுடைய சிரமம் காலையிலே தான் இன்றைக்கு இந்த அடக்காராதனை நடைபெறுகிறது. காவலி ஜெபம் பண்ணுவோம், ஜெபத்திலே நின்று கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, மனிதனுடைய மீட்புக்காய் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தீர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறேன். இயேசுவே, நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுது பாவிகளை நேசித்து ரட்சிக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே நீர் எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்த தெய்வம். இந்த செய்தியை கேட்ட இந்த இடத்தில் இருக்கிற யாராகிலும் இதுவரைக்கும் நீதிமான்களின் வரிசையில் பேரிடப்படாதவர்களாய் நிற்பார்களாய் இருந்தால் தங்கள் பாவங்களை உணர்ந்து பாவத்திற்காய் மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மூலமாய் வரக்கூடிய சிலுவை இரத்தத்தினால் வரக்கூடிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுள்ளாங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாய் அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற நீதிமான்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, செய்தியை ஆசீர்வதிங்க, கேட்ட ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க. ஒரு நல்ல தீர்மானம் இந்த நாளில் இந்த மரண வீட்டில் சூழ்ந்திருக்கிற யாவரும் தீர்மானித்து எங்களுக்கு ஒரு மரணம் வருமானால் நாம் எங்கே செல்வோம் என்கிற கேள்வியை
தங்களுடைய சிந்தையிலே கேட்டு தீர்மானித்து இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் வரக்கூடிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று உம்முடைய நீதிமான்களாக பிள்ளைகள் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் மூலமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கடைசி கால சப்தம் கேட்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அவரை சந்திக்க எதிர்கொண்டு போவோம். இந்த நிச்சயம் எங்கள் எல்லாருக்கும், விசேஷமாக அன்பு மகன் விமல் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அங்கே இருக்கிற அவருடைய சபை மக்களுக்கும் இருப்பதாக நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம், அவருடைய அன்பு, அவருடைய ஆறுதல் உங்களோடு கூட இருப்பதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இயேசுனுடைய வருகை மற்றும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று கர்த்தருடைய கருத்திலே உங்கள் எல்லாரையும் ஒப்படைத்து, விசேஷமாக தூர தேசத்தில் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, கர்த்தர் ஒருவரையும் ஆறுதல்படுத்தி சமாதானப்படுத்தி அடக்க ஆராதனையை நல்லபடியாய் நடத்த கர்த்தர் கிருபை தர வேண்டும். இவ்வளவாக இந்த ஆராதனைக்கு ஆயத்தங்கள் செய்த, ஒழுங்கு செய்த வீட்டில் இருக்கிற உறவுகள் அனைவருக்கும் இந்த கல்வாரி குடும்பத்தின் சார்பாகவும் ஒய்கோஸ் திருச்சபையின் சார்பாகவும் நன்றி சொல்லி நாங்கள் விடைபெறுகிறோம். உங்களை கல்லறையிலே எடுத்து போட்டு நாங்க சொல்ற நேரம் ஜெசிபா பைபிள் வாசிக்க வாங்க. பைபிள் கொண்டு வாங்க ஜெசிபா. பைபிள் எடுத்துட்டு வாங்க ஜெசிபா. Don't say.
காலை பொழுதிலே மத்தியிலே எங்களை கொண்டிருக்கிற விமலதாசன் அவருடைய கடைசி அடக்க ஆராதனைக்குள்ளே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற நாம் அனைவரும் நாம் ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தி நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் இருக்கிறோம். நாம் எல்லாரும் இருக்கிற வண்ணமாக ஒரு சில கண்களை மூடி இந்த ஆராதனை ஆண்டுடைய கருத்தரை நாம் ஒப்புக்கொண்டு நாம் ஜெபம் செய்வோம். நாம் எல்லாரும் பக்தியோடு கண்களை மூடி ஜெப நிலையை காண மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே உடைய சமூகத்திலே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்க மத்தியிலே இந்த நாளிலே உயிரோடு இருந்து எங்களை விட்டு பிரிந்திருக்கிற அமரர் ஸ்டெனிஸ்லோஸ் விமலதாசனுக்காக நமக்கு நான் நன்றி சொல்கிறோம். நீ தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே இருந்த நாட்கள் வரை உமக்காக ஜீவிக்க ஆண்டவரை நீ பாராட்டி கிருபைக்காய் நன்றி. உடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆண்டவரை இன்று உமக்குள்ளாக இளைப்பாறுகிறதை நான் காண்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுவாமி இந்த அடக்க ஆராதனை நிகழ்வுகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த தடைகளின்றி எல்லாவற்றையும் அழகாக செய்து முடிக்க கர்த்தருடைய ஒத்தாசை கரம் கூட இருக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தை ஆறுதல்படுத்த முடிய ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். வருவார் தருணம் இதுவே, அலைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே, அலைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வனலே எல்லாம் வருத்தத்தோடு கழிப்பது வனலை எல்லாம் வீணாலா. வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார். வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தார். வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, அலைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வருவாய் தருணம் இதுவே, அலைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. கட்டிட வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கட்டிட வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கூடு விட்டு உன்னாவி போனான், கூட உன்னோடு வருவதில்லை. கூடு விட்டு உன் ஆவி போனான்,
வேத பகுதிக்காக நான் கடந்து செல்லலாம். வேதம் வாசிக்கிறவர்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம் வரை வாசிப்பார்கள். நான் வேத அங்கே வாசிப்புக்கு நான் செல்கிறேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே தமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்தினாலே நாம் நம்முடைய பரம வாழ்க்கையை கொள்ள மிகவும் வாழ்வுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆயத்தப்படுத்துகிறவர் ஒருவனே, ஆவியர்க்கு அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தின் குடியிருப்பை கர்த்தரிடத்தில் குடியிருந்தவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தோம். எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அதின் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்குரிய பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைபடுத்தி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தலத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்படி நாம் ஒரு பாடலை பாடலாம். திருப்பாதம் நம்பி வந்தே Yeah.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மரணமாயிருந்தாலும், திருமணமாயிருந்தாலும், ஒரு பிறந்த நாள் வீடாயிருந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்வது எங்களுக்கு ஒரு பழக்கமாகவே போய்விட்டது. ஏனென்றால் தேவன் கடவுளை அல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை. அதனால் நன்றி சொல்வதே தகுதியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படின்னா யாத்திரையில் இருந்து ஆராதனை முடித்தோடு திருவண்ணாமலை போய் கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. சிஸ்டர், நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களோட வீட்டை வந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சோம் இல்லாமல் இருக்கு, உங்களோட ஃபோன் நம்பர் ஒரு தந்தாங்க, உங்களை சோமாக்க வேணும்னு சொல்லி எனக்கு நான் இப்போ தான் யாழ்ப்பாணத்தில் வந்து வாங்கியிருக்கேன், நீங்கள் 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி. இல்லை, நாங்கள் திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏறிட்டோம்னு சொன்னாங்க. இப்போ சரி வாங்கன்னு சொல்லும்போது வந்து இறங்கினார்கள். இந்த சகோதரனும் இந்த சகோதரியும் அவருடைய மகளும் 3 பேருமாய் வந்து இறங்கியிருந்தார்கள். மிகவும் பாரதூரமான ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டவராய் வந்திருந்தார். அதை பார்க்கும்போது பரவாமல் நானுங்களும் சரியான டயர்டாக இருந்தோம். அதனால நான் சொல்லி சரி கத்தர் உங்களை சோப்படுத்துவார்னு சொல்லி நாங்கள் அவரை 2 நாள் அங்கே வச்சு அதுக்கு மங்களம் சொல்லிட்டு வயிற்றில் வழிகள் எல்லாம் கேட்கும்போது எல்லாம் சமைச்சு 3 மாதமாக சாப்பிடவில்லை என்று என்னிடத்துல சொன்னார். சாரி சொல்லி எழுதால் 3 மாதமாக சாப்பிட இல்லை. அன்றைக்கு நான் வடிவா சமைச்சு நீங்கள் நிறைய சோறு போட்டு கொடுத்த போது அவ்வளவு சோறு சாப்பிடும்போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. 3 மாதத்துக்கு சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அப்போ எங்களை பற்றி விசாரிக்கும் போது நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், நீங்கள் அநேகர் வருவார்கள் போவார்கள், முஸ்லீம்கள் சிங்களர்கள் எல்லாரும் வருவாங்க, தங்கி சோமடைஞ்சு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னால், என்னுடைய வீட்டிலே யார் வந்தாலும் நாங்கள் கொடுப்பதற்கு இருப்பதற்கு அவங்களுக்கு பெட்ஷீட்கள் கலாணிகள் எல்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம் கொடுத்து. ஆனாலும் உண்மையிலேயே நான் பிஸியாக இருக்கிறபடியாக என்னோட பாஸ்டர் தான் அவைகளை எல்லாம் கழுவிட்டு கொடுத்தேன். 2 பிள்ளைகள் வளர்த்திருந்தேன். அவர்களை 4 பிள்ளைகள் தான் அவர்களை கல்யாணம் பண்ணியிருந்தேன். அவர்கள் தான் இந்த தொழிலை செய்தார்கள். பாரம்பரிய அனுசரிக்கிறது பார்த்து அவர்கள் பாஸ்டர் தான் இந்த துணிகளை எல்லாம் கழுவிட்டு கொடுத்தார். அப்போ நான் சொன்னேன், பெட்ஷீட்களுக்கும் மரத்தில் கழுவி கொடுங்க, நான் வேறு சார்ந்து சொல்லி புதுசாக என்னோட அலுவலகத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். அப்பொழுது சோமாயிலும் நடத்தலாம் சொன்னாங்க. நாங்கள் டவுனுக்கு போகிறோம் சொல்லி போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு வரண்டி காட்டை கொண்டு வந்தாரு. நாங்கள் சிஸ்டர் ஒரு வரண்டி நீங்கள் ஏன் வரண்டி காட்டுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சிரமப்பட்டு எங்களுடைய சோமாக்குறீங்க, அங்கே வைக்கிறீங்க, எல்லாரோட பெட்ஷீட்டுகள் கலாடிகளை நீங்கள் கழுவி போடுறீங்க, நான் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வண்டி கொண்டு தந்துருக்கேன்னு சொல்லி அதை கட்டளை கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வண்டி கொண்டு அந்த சுகப்படுத்தின அப்படின்னால எனக்கு அதை கிஃப்டாக தந்தார். சரியான சந்தோஷமா இருந்தது. தேவன் உண்மையிலே அந்த காரியத்தை செய்ய அது மட்டும் நான் சந்தோஷப்படையில. நாங்கள் இந்த குழு நேரத்தில் சின்ன ஒரு வீட்டுக்குள்ள சபை நான் 12 வருஷ காலம் அந்த யாழ்ப்பாணத்தில் ஊழியம் செய்வேன். அந்த சபையிலே நாங்கள் நெருக்கத்துக்குள்ளேயும் வாய்க்கால்கள் அதுகளை மனம் கஷ்டப்பட்டு எல்லாம் சோழி இருந்தாங்க. சிஸ்டர் எந்த வீடு எதில் வந்து சபை நடத்துங்க சொல்லி அங்கே இருந்து எங்களை இங்கே கூட்டிக் கொண்டு வந்து இந்த சபையை வீட்டை சபையாக மாற்றும்படி தந்திருந்தார். அதில் நாங்கள் ஆராய்ச்சி கொண்டு வரனாலும் நல்லா இருந்தோம். சபைக்கு தேவையான ஒன்றுமே நாங்கள் வேண்டுவதில்லை. என்று சொன்னால் அவரே சகலவற்றையும் சபைக்கு அனுபவித்து வேண்டி வைத்திருக்கிறார். அன்றைக்கு கூட சொன்னால் சிஸ்டர் நான் சபைக்கு பொக்ஸ் வேண்டி அநேக காரியங்களை செய்திருக்கிறார். செய்து கொண்டே தான் இருந்தார். அது மாத்திரமல்ல, என்னுடைய இந்த கை ஸ்டொக்காகி கை வளர்க்காமல் இருக்கபடினால் இங்கே வந்து 10 நாளாக இவரோட இங்கே இருக்கிறார். அவருடைய அந்த விஷயத்தோடையும் கப்பு பஞ்சரும் பாசலை கூட்டி கொண்டு போய் இங்கே அவர் ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறார். இவரும் அவரோட மேலே இருக்கிற மகனமாக சேர்ந்து அவரை 10 நாள் இந்த பஸ்ஸில் வச்சு அவரை பார்க்கிறார்கள். அந்த உதவியை செய்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவர் பிஸியாக
இந்த சனிக்கிழமை இரவு நாங்களும் ஊழியத்துக்கு போயிட்டு 10:30 மணி. அப்போ நான் விமல காணையில் என்று கேட்டபோது வருவார் சிஸ்டர் 11 மணிக்கு வந்தவர். நான் போய் படுத்துட்டேன். ஆனாலும் பெரிய எத்தனை மணிக்கு வந்தாலும் 4 மணிக்கு வந்தாலும் அதுக்கு சொன்னால் ஆனாலும் எழுத்து தேவையில்லை சிஸ்டர் வருதுன்னா ஒரு பேச்சுக்கண்டா 5 மணிக்கு 5:30 எல்லாம் படிவா செய்யணும் அதெல்லாம் போட்டு தேவையில்லாம போல மாற்றிடுவார். அன்றைக்கு ஒன்றும் செய்யலை. நான் கூட்டி வந்த பிள்ளைகள் இருந்தார்கள். எனக்கு என் உள்ளத்தில் அவர் கேட்டால் 9 மணிக்கு சபை ஆரம்பிக்கிறார். நான் 9 மணிக்கு தான் சபை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய இத்தனைக்கு விசுவாசிக்கலாம் வந்துட்டான். நான் நடந்த ஆராய்ச்சி 11:20 முடிக்கும்போது இந்த பிள்ளை சித்தப்பா இதுக்கு போய் பார்த்தா சித்தப்பா பேச்சு முடியலாம் இருக்கிறாரு சொல்லும்போது கதாபுரம் போய் நான் எல்லாம் பார்த்தபோது அவர் இறந்து விட்டார்னு சொன்னேன். இங்கே என்ன நடனம் நீங்கள் தெரியல. நடனம் அப்படி சத்தம் இருந்தது. அது எங்களுக்கு மிகவும் துக்கம். ஏதோ காற்றிலோ இருந்தது போலவும் அதே காற்றோடு போனது போலவும் என்னன்னு சொல்ல முடியல. கத்த தீர்க்கதரிசனமாக அந்த பிள்ளை எத்தனையோ தடவை நடக்கும் போது உங்களை புதன்கிழமை உங்களை சொல்லியிருக்கா அதுக்காக திட்டப்படம் மேடம் இந்த வீட்டில் ஒரு மரணம் சம்பவிக்க போது சொல்லியிருக்கேன். தேவன் என்னோட பேசுகிறார். சீக்கிரமான காரியங்களுக்கு ஆயத்தமாக என்னமோ எனக்கு தெரியல மார்க்கத்தை பேசிக்கொண்டிருக்கிறார். இனிமேல் நடக்குது என்று நடந்தது உண்மையிலேயோ உண்மையே தெரியாது. அவங்களோட படமுறையோ அவங்களோட பார்க்கிறதுனால எனக்கு தெரியும். எல்லாம் காட்டில வந்து காட்டிலே போட்டு எனக்கு தெரியும். இருக்கிற சொந்தமாக நாங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் மத்தியில் இருக்கிறதான பெரிய அவர்கள் இந்த குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். நாம் கண்களை மூடி நாம் குருவி செய்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தாய் தந்தை அன்பொரு நாள் அது தடந்தே போய்விடு நல்ல நண்பனின் நண்பொரு நாள் நலிந்தே போய்விடு என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு என்றென்றும் மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு என் வாழ்வில் நிலையானது இயேசுவின் தூய அன்பு என் வாழ்வில் நிலையானது தூய அன்பு அன்பு இயேசுவின் அன்பு அது அளவிட முடியாது. நம்பு நீ அதை நம்பு சகல ஆறுதலின் தேவனாய் எங்கள் ஆண்டவராக வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறவரே வந்து சோதரம் மோட்சத்துக்கு வாசலாயிருக்கிறவரே வந்து சோதரம் பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறவரே வந்து சோதரம் இதை பலப்படுத்துகிறவராயிருக்கிறவரே வந்து சோதரம் கண்ணீரை துடைக்கிறவரே ராஜா வந்து சோதரம் உங்களை தெய்வமாய் கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே வழி தெரியாமல் இருந்த கால நேரங்கள் ஆனாலும் வழிகாட்ட வந்து நானே வழி என்று சொன்னவரே வந்து சோதரம் அன்பான கருமையான இந்த மத்தியான வழியிலும் ஆண்டவரே ஆண்டவர்கள் நெத்தி அடைந்திருக்கிற இந்த அடியனை குறித்து தூக்கப்பட்டு கொண்டிருக்கிறதான தீரப்பட்டு கொண்டிருக்கிறதான வேதனையோடு இருக்கிறதான குடும்பத்துக்கான பிரார்த்தனை நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே உதவி செய்யாத மனதுருக வேணும் ஆண்டவரே கண்ணீரை துடைத்துள்ள காரணத்தினாலே மூட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் கண்டா ஐயா அந்த விழுந்த சமாதான மத்தியிலே கடந்து வருவதாக பிரிவினால பெருகிறோம் மாறுதலை கொடுக்கிறவரே வந்து சொல் ஆண்டனே பெற்றோருக்காக சகோதரங்களுக்காக ரத்தோருத்துக்களுக்காக உடல் பிறப்புகளுக்காக சபையாருக்காக எல்லாருக்கும் குருவிசை நீங்கள் மனதுருக வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த
இந்த சமாதானமும் கிருபை இரக்கம் ஆறுதலும் இந்த குடும்பத்தோடு கூட இருந்து ஆறுதல் கூறி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ, என்னின்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ, தோட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வார், ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட அருள் செய்வார், விசுவாச பாதையில் சிறாது ஓடிடுவேன், விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. தயவு செய்து நம்ம எல்லாரும் ஒரு சில வினாடிகள் நாம் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் விசேஷமாக அவருடைய வார்த்தையை நாம் செவிக்கிறதுக்கு அவர்கள் அவருடைய வார்த்தையை நம்மை ஆர்வப்படுத்தக்கூடிய பகிர்ந்து கொள்வார்கள். நாம் அமைதியாக இருந்து தேவனுடைய செய்திக்கு நாம் செல்வோம். ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு கூட மனந்திறந்து சில வார்த்தைகளை பேசும்படி நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது சொல்லுவார்கள் பிரசவத்துக்கு போயிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். பிரசவம் என்று சொல்லும் பொழுது அது பிறப்பை மட்டுமல்ல, கூடவே சவத்தை வைத்திருக்கிறது பிரசவம் என்று சொல்லுவார்கள். ஆகவே ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவருடைய மரணமும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதனால்தான் பிரசவம் என்று சொல்லுகிறோம். அந்த வகையிலே கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற அருமையான சகோதரன் இந்த உலகத்திலே பிறந்து தன்னுடைய பூமிக்குரிய வாழ்வை ஓட்டத்தை நிறைவு செய்து தனக்காக நித்தியத்திலே தேவன் ஆயத்தமாக்கியிருக்கக்கூடிய இந்த வாழ்வாகிய பரலோக ராஜ்யத்துக்குள் அவர் நேற்றைய தினத்திலே பிரவேசித்திருக்கிறார். ஒரு சமயம் நான் ஒரு முறை ஒரு மரண வீட்டுக்கு போன பொழுது ஒரு சகோதரி புலம்பி அழுகிற ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். அவள் சொன்னாள், ஐயோ போய்விட்டார் என்று சொல்லி. ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி உண்டாகிறது, எங்கே போய்விட்டார்? அந்த கேள்விக்கு தான் நாம் இன்றைக்கு விடைய காணப்போகிறோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு 2021 ஆண்டுகளுக்கு முன்பாக மனோரு கொண்டு இந்த உலகத்தில் இறங்கி வந்த பொழுது அவர் 30வது வயசிலே ஞானஸ்நானம் எடுத்தார். தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக 12 சீடர்களை அவர் தெரிந்தெடுத்தார். ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலம் இந்த 12 சீடர்களோடு கூட அவர் நடந்தார். அந்த 12 சீடர்களோடு கூட அவர் சாப்பிட்டார். அந்த 12 சீடர்களோடு உறங்கினார், ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டு கால முடிவிலே ஒரு நாள் இயேசு சொன்னார், நான் உங்களை எல்லாரையும் விட்டுவிட்டு, அந்த 12 சீடர்களை பார்த்து சொல்றார், நான் உங்களை எல்லாரையும் விட்டுவிட்டு நான் சிலுவையிலே என்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இயேசு சொன்ன பொழுது இந்த 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு நடந்த அந்த சீசருடைய இருதயம் எல்லாம் உடைந்து போனது. ஏனென்று கேட்டால், இந்த 3.5 ஆண்டு காலம் நம்மோடு கூட இயேசு நடந்து வந்தாரே, இந்த 3.5 ஆண்டு காலம் நம்மோடு கூட படுத்திருந்தாரே, இந்த 3.5 ஆண்டு காலம் நம்மோடு கூட உண்டார், உறங்கினார், எல்லாம் செய்தார். இப்பொழுது எங்களை விட்டு மரணம் பிரிக்க போகுதே என்று சொல்லி ஒரு தடுமாற்றத்தோடு கூட 12 சீடருடைய இருதயமும் உடைந்து போய் இருந்தது. இன்றைக்கு இங்கே சகோதரன் நிலைப்பாடுதலுக்கு போயிருக்கிற சூழ்நிலையில் அவருடைய உறவுகள்,
அவருக்கு நெருங்கிய நண்பர்கள், அவருடைய திருச்சபை மக்கள், அவருக்கு இருக்கக்கூடிய சபையினுடைய போதகர் அம்மா எல்லாருமே திகைத்து போய் நிற்கிறார்கள். காரணம், மரணம் ஒரு பிரிவை, வேதனையை கொடுக்கிறது. இயேசு 3.5 ஆண்டு காலத்துக்கு பிற்பாடு சீசலை பார்த்து சொல்றார், நான் சிலுவையிலே மரிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது அவ்வளவு நாளும் இயேசுவோடு சந்தோஷமா இருந்தவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் உண்டாகிறது. எல்லாருடைய இருதயமும் கலங்க ஆரம்பிக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே தான் இயேசு யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. மரணம் மனிதனுக்கு கலக்கத்தை கொடுத்தாலும் இயேசு சொல்லக்கூடிய செய்தி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் இயேசு கலங்க வேண்டாம் என்று சொன்னால், அங்கே 18ஆம் வசனம் அவர் சொன்னார், நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் என்ற அந்த நம்பிக்கையை இயேசு கொடுத்தார். இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள், மரித்தார்கள். ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு முதல் தடவையாய் நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அந்த துக்கத்தின் நடுவிலே இயேசு பிரிந்து விட்டார் என்ற நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையில் அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்புவதற்கு மரணத்துக்கு பிற்பாடு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கின்ற நம்பிக்கை செய்தியை முதல் இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இன்றைக்கு இந்த அன்பு சகோதரன் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்து நித்திய இளைப்பாறுதலுக்கு போயிருக்கும் பொழுது அவருடைய உறவுகள் தடுமாறி இருந்தால், இருதயம் கலங்கி இருந்தால், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உண்டு. இவர் மரித்தது உண்மை, ஆனால் இவருடைய ஆத்மா நித்தியத்துக்குள் போய்விட்டது. ஒரு நாள் மறுபடியும் இயேசு பிரான் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவரோடு கூட இவரும் வருவார். அப்பொழுது நாமும் அவருடைய உயிரோடு இருந்தால் அவரை முகமுகமாய் சந்திப்போம் என்ற அந்த ஆறுதல் நம்பிக்கையும் தான் நம்முடைய இருதயங்களை தேற்றுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் என்னுடைய சகோதரனுடைய மகனுடைய பிறந்தநாள் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னுடைய மருமகனுடைய பிறந்தநாள் வீட்டுக்கு. அப்பொழுது என்னுடைய தங்கச்சி சொன்னால், கொஞ்சம் பலூனை ஊதி அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கட்டுன்னு சொன்னார். நான் சில பலூன்களை என்னுடைய மற்ற தம்பியோடு சேர்ந்து ஊதி அழகா இதை டெக்கரேட் பண்ணி கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்திலே சில பலூனை வாயில வைத்து ஊதுறவர்கள் டமாரண்டு வெடித்தது. சில பலூன்கள் அதை ஊதி அதை டெக்கரேட் பண்ணி கொண்டு வெடித்தது. சில பலூன்கள் அது அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற பொழுதே வெடித்தது. சில பலூன்கள் அந்த நிகழ்வு நடந்து 4 நாளும் அப்படியே காத்து போகாமல் சுருங்கி போன நிலைமையில இருக்கு. ஒரு கவிஞன் அழகாக சொல்கிறான், காயமேது பையடா வெறும் காற்றடிச்ச பையடான்னு சொல்லி. சில பலூன்கள் ஊதும் பொழுது வெடிக்கிறது. சில மனிதர்கள் பிறக்கும் பொழுதே மரித்து விடுகிறார்கள். சில மனிதர்கள் காலகட்டத்திலே அழகாய் தொழித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் மரித்து விடுகிறார்கள். இன்னும் சில மனிதர்கள் வயசு போயும் அவர்கள் அதிக வயசு போயும் மரிக்காமல் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் மரணத்தை சந்திப்பார்கள். ஆகவேதான் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் மரிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய நியதி. ஆனால் அது எந்த வயசுல வரும், எந்த கோணத்தில் வரும் தேவன் புதிதாக வைத்திருக்கிறார் மனிதனுக்கு. இந்த சகோதரன் அருமையான போதகரமா சொன்னது போல இந்த ஆலயத்துக்காக அவருடைய உறவுகளுக்காக நிறைய விடயங்களை செய்தார். நேற்றைய தினத்திலும் ஆராதனையிலே கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்த பொழுது அந்த புதிர் மறைக்கப்பட்டது. திடீரென அவர் மரித்து போன செய்தி எல்லாருடைய உள்ளங்களிலும் உண்டாது. இதிலே இருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள், ஒரு நாள் நீங்களும் இப்படித்தான் மரித்து இங்கே வைக்கப்பட்டிருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் ஏராளமான உறவுகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது பேசுவார்கள், அவன் செத்து போய்விட்டான். ஒரு கேள்வி, எங்கே போய்விட்டான்? செத்தவன் எங்கே போய்விட்டான்? அதற்கான விடையைத்தான் பைபிள் சொல்லுகிறது. ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது 2 இடத்துக்கு போக முடியும். ஒன்று மோட்சம், இன்னொன்று நரகம். மரணம் என்று சொன்னாலே மனிதன் பயப்படுகிறான். ஒரு கேள்வி எழுப்புகிறது, மனிதன் எதற்காக மரணத்துக்கு பயப்பட வேண்டும்? மரணம் எல்லாருக்கும் உரியது தானே, ஏன் மனிதன் மரணத்துக்கு பயப்பட வேண்டும்? எந்த மனிதனும் மரணத்துக்கு பயப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் பைபிள் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, மனிதன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்றென்று பைபிள் பேசுகிறது. ஆகவேதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிகிறது, நான் மரித்த பிற்பாடு ஒரு நாள் என்னை படைத்த தெய்வத்துக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வேத பகுதியை வாசித்தோம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக ஒரு நாள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி. ஒரு முறை நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லட்டேன். 2ஆம் உலக மகா யுத்தம் நிறைவு பெற்ற சூழ்நிலையில் இங்கிலாந்து தேசத்திலே
ஒரு கொடூரமான ஒரு ராணுவ தளபதி ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் ஒலிவர் கிரஹாம் பெல் என்று சொல்லி ஒரு கொடூரமான கொடுங்கோல் ராணுவ தளபதி. அவருக்கு கீழாக யாராவது ஒரு சிப்பாய் தவறு செய்தால் உடனடியாகவே அந்த தவறை விசாரித்து உடனடியாக தண்டனை கொடுத்து விடுவார் அந்த கொடூர ராணுவ தளபதி ஆகிய ஒலிவர் கிரஹாம் பெல். ஒரு சமயம் ஒரு ராணுவ சிப்பாய் தவறு செய்து விட்டார். அந்த தவறு செய்த அந்த சிப்பாயை விசாரித்த பொழுது அவன் சொன்னான், ஐயா, நான் அந்த தவறை செய்தது உண்மைதான். இப்பொழுது அந்த ராணுவத்தை சொன்னார், இந்த தவறுக்கு தண்டனை நீ மறிக்க வேண்டும். அந்த ஒரு குறிப்பிட்ட மலையின் அடிவாரத்திலே மாலை 6 மணிக்கு உன்னுடைய 2 கண்களும் கட்டப்பட்டு உன்னுடைய 2 கைகளும் கட்டப்பட்டு நீ முழங்கால வைக்கப்படுவாய். அப்பொழுது அந்த மலையின் அடிவாரத்திலே சற்று தொலைவிலே ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் உண்டு. அங்கே இருந்து ஒவ்வொரு நாள் மாலையிலும் 6 மணிக்கு மணி அடிப்பார்கள். அந்த மணியினுடைய சத்தம் கேட்கிற நேரத்திலே உன்னை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக இருந்தது. ஆகவே குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த குற்றம் செய்த அந்த சிப்பாயை கொண்டு வந்து அந்த மலையின் அடிவாரத்திலே 2 கண்களும் கட்டப்பட்டாயிற்று, 2 கைகளும் கட்டப்பட்டாயிற்று. இப்பொழுது மரண பயம் அந்த மனுஷன். இப்பொழுது நேரத்தை அந்த ராணுவ தளபதி பார்க்கிறார். மாலை 5:55 ஆனது. ஏனென்றால் 6 மணிக்கு எவ்ரிடே அந்த ஆலயத்திலிருந்து மணியின் சத்தம் கேட்கும். இப்பொழுது அந்த ராணுவ தளபதி நேரத்தை பார்க்கிற 5:56 ஆனது, 5:57 ஆனது, 5:58 ஆனது. இன்னும் 2 நிமிஷம். அப்பொழுது மணியின் சத்தம் கேட்கும். மணியின் சத்தம் கேட்கிற மறுவினாடி அவன் சுடப்படுவான். ஆகவே 5:59 ஆன பொழுது உடனே ராணுவ தளபதி சொல்லுகிறார், பிஸ்டலை லோட் பண்ணு சொல்றார். உடனடியாக அவன் தன்னுடைய துப்பாக்கியை லோட் பண்ணுகிறான். 5:59 ஆனது. 5:30 வினாடி ஆயிட்டு. இன்னும் 30 வினாடியிலே மணியின் சத்தம் கேட்க வேண்டும். 6 மணி ஆனது, 6:1 ஆனது, 6:02 ஆனது, 6:03 ஆனது. பலமைக்கு கேட்கிற அந்த மணியின் சத்தம் அன்னைக்கு கேட்கவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்ன ஒவ்வொரு நாளும் மணியின் சத்தம் கேட்கிறது, இன்றைக்கு மட்டும் இந்த மணியின் சத்தம் ஏன் கேட்கவில்லை என்ற ஒரு தடுமாற்றம். அப்பொழுது 6:05 ஒரு அழகான இளம் நங்கை, ஒரு அழகான இளம் பெண் அழுது கொண்டு அங்கே வந்திருக்கிறது அந்த ராணுவ தளபதி கண்டார். அவர் கேட்டார், நீ யார்? அதுக்கு அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் சுட வைத்திருக்கிறது என்னுடைய எதிர்கால கணவர். ஆகவே என்னுடைய கணவரை நீங்கள் சுட போகிற செய்தியை நான் அறிந்து கொண்ட பொழுது எப்படியாவது இந்த மரணத்திலிருந்து என்னுடைய கணவரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு மணி கூண்டில் ஏறிவிட்டேன். ஏறி அந்த மணியில இருக்கக்கூடிய குண்டை என்னுடைய 2 கைகளால் நான் பிடித்துக் கொண்டேன். ஏனென்றால் மணியின் சத்தம் கேட்டால் தான் மரணம் கொடுக்கப்படும் என்று நீங்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை நான் அறிந்திருந்தபடினால் அந்த மணியின் குண்டை என்னுடைய 2 கைகளால் நான் பிடித்த பொழுது, மணி அடிக்கிறவன் மணி அடித்த பொழுது என்னுடைய 2 கைகளிலும் அந்த மணியுடைய 2 பக்கம் போய் சிதைந்து போனது. அதனுடைய சிதைந்து போன என் கையை பாருங்கள் என்று காட்டின பொழுது ரத்தமாய் வடிந்து கொண்டிருக்கிறது, சதை சதியாய் பிந்து கொண்டிருந்த அந்த கையை பார்த்த பொழுது அந்த ராணுவ தளபதி சொன்னார், தயவு செய்து அந்த மனிதனுடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள், தயவு செய்து அந்த மனிதனுடைய மரணத்தின் கட்டை அவிழ்த்து விடுங்கள். ஏனென்றால் அந்த மனிதன் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு மனிதன் ஒரு அந்த பெண் காயப்படுத்தப்பட்டிருக்கான்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நபரை கட்டுக்களை அவிழ்த்து விட்டார். மனிதன் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாக பாவம் செய்த பொழுது, எல்லாரும் பாவம் செய்து கடவுளுடைய மகிமை இழந்து போன பொழுது, பாவத்தின் தண்டனை ஆகிய சம்பளமாகிய மரணத்தை மனுக்குலம் அனுபவித்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த அண்ட சராசரிகளை படைத்த இறைவன் மனு கொண்டு இந்த உலகத்துக்கு இறங்கினார். அவர் உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக தன்னை சிலுவையிலே ஜீவ பலியாய் கொடுத்தார். அவருடைய 2 கைகளும் ஆணிகள் கடாவப்பட்டது, அவருடைய சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டது, அவருடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. தன் ஜீவனை உங்களுக்காக ஒரு மனிதன் மரணத்துக்கு பின்பாடு நியாய தீர்ப்பிலே தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை உங்களுக்காக சிலுவையிலே கொடுத்தார். அந்த செய்தியை இந்த அருமையான சகோதரன் ஒரு நாள் கண்டார். இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், இயேசு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அதை அவர் கண்டார், அதை விசுவாசித்தார், அதை ஏற்றுக்கொண்டார். அந்த மரணத்துக்கு பின்பாடு மனிதனுக்கு வரக்கூடிய அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி இயேசு என்பதை அவர் கண்டு கொண்டார். அதனால் இன்றைக்கு அவர் மரித்த சரீரம் இங்கு இருந்தாலும் அவருக்குள் இருக்கிற
அந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் மோட்சம் போயிருக்கிறார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கான செய்தி இதுவாக இருக்கலாம். ஒருவேளை இந்த இரவு உனக்கு மரணம் வரலாம், அல்லது ஒரு மாசம் கழிச்சு வரலாம், ஒரு வருஷம் கழிச்சு வரலாம். ஆனால் மரணம் ஒரு நாள் வரப்போகுது. அந்த மரணம் வரும்பொழுது நீ எங்கே போக போகிறாய்? மோட்சத்துக்கா, நரகத்துக்கா? மோட்சத்துக்கான வழி இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை தன்னுடைய வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், அவர் கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், ஒரு நாள் மரணம் பெறும் பொழுது நீங்கள் சொல்வீர்கள், நான் நியாய தீர்ப்பிலே தப்பித்து விட்டேன். ஏனென்றால் எனக்காக ஒருவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தினுடைய சம்பவங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். கோவிட்-19 முழு உலகத்தை புரட்டி போடுகிறது. தேசங்களிலே பஞ்சங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உலகத்தின் பல தேசங்களிலே இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகள் சம்பவிக்கும் பொழுது செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அண்ட சராசரங்களை படைத்த இறைவன் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்பதுதான் அந்த செய்தியாக இருக்கிறது. அவரை சந்திக்க வேண்டுமானால் ஒரு மனிதனுக்கு விடுக்கப்படக்கூடிய கடைசி செய்தி இதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் எல்லாரும் கெட்டு அழிந்து நரகத்துக்கு போவீர்கள் பயப்பட்டு செய்கிறீர்கள். நீங்கள் மனம் திரும்பினானால் அந்த நித்தியத்துக்குள்ளே போக முடியும். இந்த சகோதரன் ஒரு நாள் அதை கண்டார். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு சொல்ல முடியும், அவர் நித்தியத்துக்குள் போய்த்தார் என்று சொல்லி. உங்களிடத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிறது. இன்று மரணம் எனக்கு வந்தால், அல்லது நாளைக்கு வந்தால், நாளை மறுதினம் வந்தால், ஒரு வருஷம் கழித்து வந்தால், நான் எங்கே போக போகிறேன்? இந்த சகோதரன் கண்டார், நான் கண்டேன். இங்க இருக்க ரட்சிக்கப்பட்டிருக்க அநேக ஜனங்கள் அதை கண்டார்கள். ஆகவே உங்களுக்கு இது ஒரு கடைசி செய்தியாக கூட இருக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்க போகிறோம். எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் அருள்ராஜ் அவர்கள் முன்பாய் வந்து இந்த இறுதி ஜெபத்தை எங்களுக்காக செய்வார். நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஜெப சிந்தியோடு கூட உங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுப்போம். பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாள் மரணம் வரும். அந்த மரணத்துக்கு பிற்பாடு தாய் கூட இருக்கலாம். இயேசுவை உடைய வாழ்க்கையின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோம். சதாகாலங்களில் உயிரோடு ஆண்டவரே, மகத்துவமான நாமத்தை நாங்கள் அழைப்பதற்கு தகுதிப்படுத்துகிறவரே, நாங்கள் வாழ்வது முன்னால் வழிபட்டு முன்னால் எல்லாம் உங்களுடைய கருத்திலே சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற காலங்களிலே உச்சிதமாக வாழ்கிறோம் என்பதை நாம் அனுதினமும் ஆண்டவரை சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் தோழவும் முன்பாக மனம் திரும்பி வாழவும், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று வாழும் போது மாத்திரமே ஒரு நித்திய வாழ்வுக்குள் போக முடியும் என்ற அருமையான செய்தி ஊடாக நன்மை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டிருக்கிறபடியால் இருக்கிறோம். கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிற அருமையான சௌகரியங்களுக்காக பாதத்தில் வருகிறோம். சபலத்தை நேர்த்தியாக செய்கிறவரே, காலங்கள் மாறினாலும் நீர் மாறாதவராயிருந்து அருமையான நல்லடக்க ஆராதனை வேளையிலே உண்மையே நம்பி வாழ்ந்து மரணத்தை ருசிபார்த்த அருமையான சகோதரருடைய உறவுகளுக்காக, அவருடைய நண்பர்களுக்காக, தாய் தோப்பனாருக்காக, சகோதரர்களுக்காக உங்களிடத்திலே மன்றாடுகிறோம். இந்த அருமையான நல்லடக்க ஆராதனை வேளையிலே கண்ணீரோடு, கனவோடு, இயக்கத்தோடு, பயத்தோடு ஆண்டவரே இந்த நன்றிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்கும் பிதாவாகிய நீர்தான் ஆறுதலையும் இரக்கத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. நல்லடக்க ஆராதனை அனைத்தையும் சுவாமி நேர்த்தியாய் செய்து முடிக்க எங்களுக்கு கால சூழ்நிலை உண்டாக்கி தந்தவரே ஸ்தோத்திரம். நல்ல நிகழ்வு அன்பு ஒப்புக்கொடுக்கிறோம். காரணம் ஆண்டவரே, நல்ல அருமையான சகோதரனை நாங்கள் மறுபடியும் நித்தியத்திலே காண்போம் என்று மகிழ்ச்சி அடைகிறோம். பிதாவாகிய தேவனே, நம் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு என்பதை அருமையான சகோதரன் வைத்து போகிறதை காண்கிறோம். சுவாமி, நம் எல்லாரும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் ஒரு நாள் கிறிஸ்து வரும்போது விடுதலை அடைவார்களாக. தேவரீர், மறித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரோடு நாம் இந்த நல்ல நாளிலே சிந்தித்து நாம் மனம் திரும்பி
செல்ல கிருபை செய்கிறோம். அருமையான ஆராதனை முழுவதும் அருமையாக நடத்தி இருக்கிற அருமையான எங்கள் ஸ்தாபனத்தின் தலைவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். தளத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன் இந்த காரியங்களை ஒழுங்குபட செய்து முடிப்பீராக. உடைய கரத்திலே அருமையான நேரத்தையும் சகல நிலைகளிலும் நாம் உண்மையை நம்பியிருக்கிறோம் சுவாமி. நீரை கூடையிலும் ஒவ்வொருத்தரையும் ஆர்வப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம். எங்களுடைய NCF ஸ்தாபனத்திலே திருச்சபை அதிர்ச்சியினால் ஸ்தாபனத்தின் சார்பிலே எல்லா திருச்சபை சார்பிலும் இந்த ஆராதனை இப்பொழுது இறுதி அஞ்சலி செலுத்தப்படும். பாடல்கள் பாடப்படும், இறுதி அஞ்சலி செலுத்தப்படும். முதலாவது போதகர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவார்கள். அதுக்கு பிறகு உறவுகள் வந்து அஞ்சலி மற்றவர்கள் கடைசியாக அவருடைய தீர்வு உறவுகள் வந்து இறுதியாக அஞ்சலி செலுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து காவலில் இருக்கக்கூடிய
ரைட்
Mana bolong tak bolong. Jangan nak mana bolong. Cari yang apa? Por